சரி, ரைட்டு. வெல்கம் பேக் டு வேள்பாரி வேல்டு. வானவியல் ஆசான் திசைவேலர் தெற்கு திசையில மலை அடிவாரத்துல காத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவசர அவசரமா கபிலர் என்ன பண்ணுவாரு, உதிரன் கூட கீழே இறங்கி வருவாரு. கீழே இறங்கி வந்தபோது திசைவேலர் அங்க காத்திருப்பாரு. இது மாதிரி தான் முடிச்சிருந்தோம். இப்ப 28வது எபிசோடு முழுக்க போவோம். இந்த 28வது எபிசோட்ல அவர் உள்ள வந்து இறங்கி வர்றாருல, இறங்கி வந்த உடனே வேட்டுவன் பாறையில இப்ப கபிலர் வந்து வந்திருப்பாரு. என்னன்னா, இந்த கபிலர் வேட்டுவன் பாறை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. கபிலர் முதல்ல தங்கி இருந்த இடம் அப்படின்னா அந்த வேட்டுவன் பாறை தான். மலை ஏற தொடங்கின உடனே முதல்ல குடில்ல தங்கி இருந்தோம்ல, அதே குடில் அதே வேட்டுவன் பாறையில இப்ப திசைவேலர் உட்கார்ந்துருப்பாரு. திசைவேலரை பார்த்த உடனே சந்தோஷத்துல கபிலர் அப்படியே சந்தோஷத்துல ஆற தழுவிக்குவாரு. அதாவது கட்டி பிடிச்சுக்குவாரு. ரொம்ப சந்தோஷத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி பாசமா பல விஷயங்கள் பேசிக்குவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆசானை பார்க்கறனால இவருக்கு ரொம்ப குஷி மனசு லெவல்ல. அப்பாடா, ஆசான் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. நம்மளோட ஆசான் வானவியல் அறிஞர் இவ்வளவு பெரிய திறமசாலி நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப கட்டி பிடிச்சி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே வர்றதுக்கு இங்க 5 நாள் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த 5 நாள்ல நீலன் இருக்கார்ல, நீலன் நீலனை திசைவேலர் ஏற்கனவே பார்த்து பழகி நல்லா பேசி வச்சிருப்பாரு. ஆனா கபிலர் அங்கிருந்து வந்த உடனே நீலனை இங்க கூப்பிட்டு இவன் எனக்கு மகன் மாதிரி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாரு. நல்லா பேசி பழகிட்டு நான் ஏற்கனவே அவங்க கூட பழகிட்டேன்பா, எனக்கு சொல்ல வரைக்கும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி திசைவேலர் இன்னும் சந்தோஷமா நீலனை பத்தி பாராட்டி பேசுவாரு. அப்புறம் இத்தனை நாள் இங்க கத்துக்கிட்ட அந்த இயற்கை உணவு அதோட அறிவு பத்தி எல்லாம் கபிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட எடுத்து கொடுப்பாரு. யாருக்கு திசைவேலர்கிட்ட காமிப்பார். நான் எப்படிலாம் கத்துக்கிட்டேன் பாருங்க, அதெல்லாம் காமிக்கணும்ல, அது மறைமுகமா காமிப்பார். உதாரணமா திசைவேலருக்கு வந்து நாவல் பழம் சாப்பிட கொடுப்பாங்க. உடனே ஒரு கையில வந்து ஒரு நாவல் பழத்தை எடுக்க போவார். இல்ல இப்படி சாப்பிடக்கூடாது, அந்த பழத்தை அப்படி சாப்பிடணும், இந்த பழத்தை கடைசியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து திசைவேலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுப்பாரு. அதை திசைவேலர் ஆச்சரியமா பார்ப்பாரு. கபிலர் இப்படிலாம் வந்து இவ்வளவு ஜாலியா இருந்தது இல்லையே, சந்தோஷமா இருந்தது இல்லையே, இவ்வளவு சந்தோஷமா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி திசைவேலருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். அப்புறம் கபிலரை திசைவேலர் அப்படியே தனியா கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் தனியா பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ரெண்டு பேரும் தனியா பேச விரும்புறாங்க போல இருக்குன்னு சொல்லி மற்றவங்களும் யாரும் கூட போக மாட்டாங்க. அதாவது நீலன் உதிரன் இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒதுங்கிக்குவாங்க. இந்த பக்கம் கபிலரும் திசைவேலரும் தனியா ஒதுங்குவாங்க. வேட்டூர் பழையன் அங்கேயே உட்காந்துருப்பாரு. அவங்க அந்த வயசானவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் நினைச்சுக்குவாரு, ரெண்டு மாபெரும் வீரர்கள் நீலனும் முதிரனும் தனியா பேசுறாங்க, ரெண்டு அறிஞர்கள் தனியா பேசுறாங்க அப்படின்னு. அந்த திசைவேலர் இருக்காருல்ல, அந்த ஏந்திரிச்சு போகும்போது ஏந்திரிக்க முடியாம காலில் குச்சி ஊனி தான் ஏந்திரிப்பாரு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், அவர் வந்து ஒரு கோல் ஊனி தான் நடப்பாரு. ஏன்னா காலில் அவருக்கு வலி. இப்பயும் அப்படிதான், கால் வலி காரணமா நடக்க முடியாம பொறுமையா நடப்பாரு. நடந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் யாரும் பின்னாடி இல்லைன்னு திசைவேலர் பேச ஆரம்பிப்பாரு. கபிலா, இந்த பரம் நாட்டுல வாழ்ற அனுபவம் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அவர் சொல்லி முடிக்கிறதுலாட்டியுமே முதல் சொல்லிலே முழுமையான பதில் வர மாதிரி கபிலர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னா எப்படி அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு தோன்றதுக்கும் போது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு இந்த பரமநாடு அப்படிம்பாரு கபிலர். இயற்கையை பற்றிய மனிதர்களோட பேரறிவு இங்கதான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிம்பாரு கபிலர். அது சொல்லி முடிச்சோடனே, இல்லையே இவங்க அறியாமையில இருக்க மாதிரி தெரியுது, அறியாமை அதிகம் உள்ள மக்கள்கிட்ட நீங்க குடியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்பாரு திசைவேலர். இந்த ஒரு பதில கொஞ்சமும் எதிர்பார்க்காத கபிலர் கொஞ்சம் ஆச்சரியமா, எப்படி பரம மக்களை இவர் எதை வச்சு அறியாமை கொண்டவங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு, எதுவுமே பேசாம. அப்பதான் அந்த தேவாங்கு விலங்கு, அந்த விலங்கோட பெருமை எல்லாத்தையும் சொல்லுவாரு. இவரு என்ன தேவாங்க விலங்கு, தேவாங்க விலங்குனா என்ன அப்படின்னு ஒரு கபிலர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் புரியும், ஒரு தெய்வ வாக்கு விலங்கதான் இவர் தேவாங்க விலங்குன்னு சொல்றாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் சொல்லுவாரு, வடக்கு திசையை மட்டும் பார்த்து உட்காருது, அதுக்கான அதிசயம் என்ன, அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லுவாரு. சொல்லிட்டு இதுக்காக தான் பாண்டியர்கள் வந்து திரையர்களை இங்க பரம நாட்டுக்கு அனுப்புனாங்க, கடைசியில அது தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த திட்டம். நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே உங்க மூலமாவே பேசி இருந்திருக்கலாம். இப்பயும் ஒண்ணும் இல்ல, நீங்க பாரிக்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க, பாண்டியனுக்கு தேவாக்கு விலங்கு கிடைக்க நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. கபிலருக்கு அந்த தேவாக்கு விலங்குகளை எதுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுக்க கீழே போய் இறங்குன்னு ஆசைப்பட்டாரு பார்த்தீங்களா. இப்ப கீழே இறங்காமே அதுக்கான பதில் தெரிஞ்சிடும். ஓ, இதுக்குதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாரிக்கிட்ட நம்ம கேட்டோம், ஏன் பாரி அவங்க தேவாக்கு விலங்குகளை கடத்திட்டு போயிருக்கிறாங்களே, அது ஏன்னு தெரிஞ்சுக்க நீ விரும்பலையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் விரும்பல அப்படிம்பாரு பாரி. ஏன் இது பாரி இப்படி சொல்றான், எப்ப பார்த்தாலும் அதுக்கு ஒரு பொறுமையே இல்லாம இருக்கே அப்படின்னு அவருக்கு யோசிச்சிருப்பாரு. ஆனா இப்பதான் அந்த பாரியோட பொறுமை தெரிஞ்சிருக்கும், உண்மையில புரிஞ்சிருக்கும். அப்பதான் சத்தமா சொல்லுவாரு, பாரி எப்போதுமே ஒரு வியக்கத்தக்க நண்பன் தான், அவனை பத்தி எப்பவுமே ஆச்சரியமா தான் இருக்கும், இப்பயும் அந்த ஆச்சரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிம்பாரு கபிலர். நான் கேட்டதுக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே கபிலரு,
நான் கேட்ட கேள்வி வேறையா இருக்கு அப்படின்னு திசைவேலர் சொல்லும் போது, இல்லைங்க பாரிட்ட வந்து ஏன் அந்த தேவாக்கு விலங்குகளை கடத்திட்டு போனாங்களே அது காரணத்தை தெரிஞ்சுக்கலையான்னு கேட்டேன். அது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டான். அப்ப எனக்கு ஆச்சரியம், ஏன் பாரி நீ உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்கும்போது, இல்லங்க அதை தெரிஞ்சுக்க என்ன இருக்கு, வேந்தர்கள் எதை செஞ்சாலும் அது மக்களுக்கு எதிராகவும் இயற்கைக்கு எதிராகவும் தான் இருக்கும். அவங்களோட அதிகார சுயநலத்துக்காக தான் இருக்கும். அதை பத்தி கூடுதலா யோசிக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கும் அப்படிமா பாரி. அவன் அப்படி சொல்லும் போது அவன் அவசரத்துல முடிவு பண்றானோ, நம்ம எதிரிகளை பத்தி கணிக்காம இருக்கானு யோசிச்சேன். ஆனா அவன் சொல் எவ்வளவு ஆழமா இருக்கு, அவன் மனசுல எந்த அளவுக்கு கணிச்சு வச்சிருக்கிறான். அப்ப இயற்கை மட்டும் இல்ல, மனிதர்களை பற்றியும் பேரறிவு சேகரிக்கப்பட்டுள்ள இடங்கிறது இந்த பரம்பு நாடு தான். அப்ப நான் உறுதியா நம்புறேன் அப்படிம்பாரு கபிலர். நம்ம அறியாமையா இருக்காங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்லே வச்சு அவங்க எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்மள்ட்ட எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு திசைவேலருக்கு கொஞ்சம் புரியும். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருப்பாங்க. கபிலரோட முகத்தை இப்ப நேருக்கு நேரா பார்க்காம இருப்பாரு திசைவேலர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நேருக்கு நேரா பார்த்து பேசிட்டு இருப்பாரு. இப்ப நேருக்கு நேரா பார்க்காம அடுத்த வார்த்தையை சொல்லுவாரு. அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்துறதுக்கு தானே மனுஷங்க இருக்காங்க. அப்பதானே மனுஷன் ஜெயிக்கிறதுக்காக மாற முடியும். ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆளா மாறினதானே ஜெயிக்கவே முடியாதவனா மாற முடியும் அப்படிம்பாரு இசைவேலர். மனுஷன் ஜெயிக்கவே முடியாதவனா மாற வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிம்பாரு கபிலர். இயற்கையோட தேவையே அதுதான் அப்படிம்பாரு திசைவேலர். இப்படி ரெண்டு பேரும் வார்த்தையை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல இல்ல, ஆசைக்கு அடிமைப்பட்ட கணத்துலதான் மனுஷன் எடுத்துக்கிட்ட முடிவு தான் அது. பழிய தூக்கி இயற்கை மேல போடாதீங்க, இயற்கை என்னைக்குமே அப்படி செஞ்சது இல்ல அப்படிம்பாரு கபிலர். அடுத்தவனை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா தான் ஜெயிக்க முடியாம இருக்கணும் ஆசைப்படுறது எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லி கபிலர் மேலும் சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்படி சொல்லும் போது அது மனுஷனுடைய இயல்பு இல்ல, இயற்கையோட இயல்பு அப்படிம்பாரு திசைவேலர். திசைவேலரும் இவரும் இப்ப வார்த்தையில ரொம்ப விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. மனிதன் வந்து அந்த ஆற்றலை பெருக்கிறதுக்கு தான் வாழ்க்கையே வாழ்றான், அது ஒண்ணும் தப்பு இல்லையேம்பாரு இவரு திசைவேலர். அடுத்த வார்த்தை ஒண்ணு சொல்லுவார் திசைவேலர். என்னன்னா, தேவாங்க விலங்குங்கிறது கடல்ல இருக்கும்போது அதோட பயன் இருக்குல்ல, அது எல்லை இல்லாம பயன்படக்கூடியது. அதை நம்ம பயன்படுத்தல என்ன தப்பு இருக்கு அப்படிம்பாரு. இத பாரிக்கிட்ட கேட்டா அதை பயன்படுத்துறதுக்கு மனுஷனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்பான். நான் எப்படி போய் பாரிட்ட கேட்க முடியும் பாரு கபிலர். முதல்ல சந்தோஷமா சிரிச்சு ஆரம்பிச்ச ரெண்டு பேரோட வாக்குவாதம் இப்ப மென்மேலும் எகிரி எகிரி கொஞ்சம் வாக்குவாதம் கூட்டிக்கிட்டே போகும். ஆனா கபிலர் எப்படியாவது தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும், கோவப்பட்டு காரியத்தை கெடுத்தக்கூடாதுன்னு திசைவேலர் விளக்கமா ஒவ்வொன்றையும் விளக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லும் போது இயற்கையை வந்து நம்ம பயன்படுத்துறதுதான், அது வந்து நமக்காக படைக்கப்பட்டதுதான். இயற்கையை நம்ம கொடுத்த உணவு தானியங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே நம்மளோட அனுமதி கேட்டு யாரும் அதை பறிக்க போறது கிடையாது. நம்ம தான் வந்து அதை எடுத்துக்கணும். அது மாதிரி தெய்வாக்கு விளங்குகளும். அது போக இயற்கையை வந்து பல விஷயங்கள் நம்ம கொடுக்கும். உதாரணமா ஒரு தவக்கலை எடுத்துக்கங்களேன். அந்த தவக்கலை போடுற ஒரு முட்டையில இருந்து பல்லாயிரம் தலைப்பரட்டை உருவாகும். தலைப்பரட்டைங்கிறது பல்லாயிரம் தவளைகளை உருவாக்கிரும். ஒருவேளை ஒரு கொக்கு இருக்கு, அந்த ஒரு கொக்கு வந்து ஒரு நாளைக்கு 8000 தலைப்பரட்டையில இருந்து 10,000 தலைப்பரட்டை வரைக்கும் சாப்பிடும். இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும், உலகம் முழுக்க தவக்கலை மட்டும் தான் இருக்கும். ஆனா அப்படி சாப்பிட்றதுனாலதான் இயற்கையோட மூலமா தான் அந்த அழிவு இருக்கு, அந்த அழிவுனாலதான் இயற்கை சமநிலையா இருக்கு அப்படிம்பாரு திசைவேலர். இப்படி ஒரு உதாரணம் சொன்ன உடனே கபிலருக்கு புரிஞ்சோம். கடைசியா இவர் வந்து அழிவுகளோட நியாயத்தை பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு மனுஷன் எப்ப அழிவை பத்தி பேசுறானோ அப்பயே அவன் இறங்கி வந்துட்டான்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் இப்படி இறங்கி பேசுறாரு இவரு அப்படிங்கிறத கபிலால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இவரு இப்படி இவ்வளவு தூரம் ஏன் இறங்கி வரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அடுத்த வார்த்தை கேட்பாரு கபிலர் பொறுமையா. ஒரே ஒரு கையால தான் உங்களால ஊன்றுகோலை பிடிச்சி நடக்க முடியும், ஒரே ஒரு கையால தான் உங்களால ஏந்திரிக்க முடியும், ஒரு காலம் நீங்க தாங்கி தாங்கி நடக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் பயணிச்சு என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடைசியில நீங்க என்ன பார்க்க வரல, உங்க நோக்கமே வேற அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லுவாரு. சொல்லிட்டு, எப்பவுமே உங்களுக்கு உடன்பாடற்ற செயலை நீங்க செய்யவே மாட்டீங்களே, உங்களுக்கு ஒவ்வாத செயல் எதுவும் இறங்க மாட்டீங்களே, இப்படி நேரடியா இறங்கி வந்ததுக்கான காரணம் என்ன, இவ்வளவு நீங்க இறங்கி வரணுமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப திசைவேலர் சொல்லுவார், எங்க அப்பா சின்ன வயசுல வந்து எனக்கு திசை பார்க்க சொல்லி கொடுத்தாரு. வானத்தை பார்த்து திசை பார்த்து கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு 4 நட்சத்திரத்தையும் கணிச்சு கணிச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இவ்வளவு நாள்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் எவனா ஒருத்தன் வந்து சூரியனும் நிலாவும் இல்லாம ஒரு இருட்டுக்குள்ள உங்களால வழி சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நான் முட்டாள்னு சொல்லியிருப்பேன். அப்படி வழி தெரிய முடியும்னு நான் நம்பவே இல்லை. ஆனா ஒரு நாள் இந்த தெய்வவாக்கு விலங்குகளை என்னைக்கு பார்த்தனோ அப்போ புரிஞ்சிருச்சு, அவன் முட்டாள் இல்ல, இப்படி ஒரு விலங்கு இருக்கிறது தெரியாம போயிடுச்சு, நான் தான் முட்டாள் நினைச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரமா இந்த விலங்கு நம்ம பார்க்கணும், அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம ஏன் தவிர்க்கணும். இது அடுத்த கண்டத்துக்கு போக முடியாதவங்க தான் மலையில வாழ்றவங்க, ஆனா நீ சமதளத்துல வாழ்ந்தவன் தானே, அதை எடுத்து சொல்லலாம்ல பாரிக்கிட்ட, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது
கபிலர் எதுவுமே பேசாம இருப்பாரு. திசைவேலர், நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க தெய்வ வாக்கு விலங்குனால ஏற்படுற பலனை சொல்றீங்க. அதனால தெய்வ வாக்கு விலங்குக்கு என்ன பலன்? ஒரு இடத்துல அது இருக்கு, அந்த இடத்துல வாழ்விடத்துல இருக்கு, அதுவும் இயற்கை கொடுத்ததுதான். அந்த வாழ்விடத்துல இருந்து இன்னொரு வாழ்விடத்துக்கு போகும்போது அது இயற்கையிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி ஆயிராதா? அதனால அதுக்கு பாதிப்பு இல்லையா அப்படிம்பாரு. ஒரு இயற்கையோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுங்கிறது இயற்கையோட உறவை ரத்து பண்ற மாதிரி தானே, அது பாவம் இல்லையா அப்படி சொல்லிட்டு, இது எப்படி இயற்கைக்கு சமமாகும் அப்படிம்பாரு கபிலர். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேவாக்கு விலங்குகளும் சரி, பாரியும் சரி, எப்பவுமே திசை மாற மாட்டாங்க. எவ்வளவு விலை கொடுத்தாலும் மாற மாட்டாங்க. இதை என்கிட்ட இனிமேல் கேட்கவே கேட்காதீங்க, இதை பத்தி பேசவே பேசாதீங்கன்னு உறுதியா சொல்லுவாரு கபிலர். இப்படி இவங்க 2 பேருக்குமான வாக்குவாதங்கிறது ரொம்ப நீண்டுகிட்டே போகும். ஒரு கட்டத்துல கபிலரும் இசைவேலரும் வேட்டுவன் பாறைக்கே திரும்பிடுவாங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்காம. வந்த உடனே வேட்டுவன் பாறைக்கு அந்த குடிலுக்கு வந்த உடனே இசைவேலர், நாங்க உடனே கிளம்புறோம் அப்படிம்பாரு. பழையன் என்ன சொல்லுவாருன்னா, வேட்டூர் பழையன், ஏன் உடனே கிளம்புறீங்க? உங்களுக்கு ஒரு காலை வச்சு உங்களால நடக்க முடியாம இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நீங்க 2 நாள் இங்க தங்கி இருந்தீங்கன்னா உங்களோட காலை நாங்க சரி பண்ணிடுவோம். அதாவது உங்களோட வலது காலை மடக்கவும் முடியல, நீட்டவும் முடியல, நீங்க குச்சி வச்சு நடக்கிறீங்க, நாங்க இங்க சரி பண்ணி உங்களை அனுப்புறோம் அப்படிம்பாரு. திசைவேலரோ, அந்த வேலை முடியல, இப்ப நமக்கு மருத்துவம் ரொம்ப ஒரு கேடா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இந்த காலை சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாத காலுக்கு எதுக்கு வைத்தியம், எனக்குலாம் வேணாம்னு சொல்லுவாரு. கபிலர் உடனே, வந்தது வந்துட்டீங்க, இந்த ஒரு முறை முயற்சி பண்ணிட்டு போங்களேன், இங்க 2 நாள்ல இவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு கபிலர் சொல்லுவாரு. சரி அப்படின்னு ஒரு ஒவ்வாத மனசா சொல்லுவாரு. அப்புறம் மருந்தை வச்சு கட்டுப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த காலை மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாதுங்க, எதுக்குங்க இதை நீங்க சரி பண்ண போறீங்கன்னு அவரு அந்த மருத்துவர்கிட்ட கொஞ்சம் அலுப்பா நடந்துக்குவாரு. அப்ப அந்த மருத்துவர்கள் சொல்லுவாங்க, இது வந்து புலிமுன் ஆடு அப்படிம்பாங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் புரியலையே அப்படிம்பாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு புலி முன்னாடி ஒரு ஆடு எப்படி நடுங்கும், அது மாதிரி இது வந்து மருந்துங்கிறது ஒரு புலி, அந்த புலிக்கு கட்டுப்படுற ஒரு ஆடு தான் உங்க நோய் இருக்கு, சரி பண்ணிடலாம் அப்படிம்பாரு. சில நேரம் புலிக்கு முன்னாடி இன்னொரு புலி நிற்கும், அதை கட்டுப்படுத்த கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா நாள் எடுக்கும், ஆனா கட்டுப்படுத்திடலாம். சில நேரம் தான் புலிக்கு முன்னாடி யானை நிற்கும், அது வந்து ரொம்ப பயங்கரமான நோய், அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்படி நோயில 3 வகை இருக்கு, உங்களுக்கு இருக்கிறது புலிமுன் ஆடு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லம்பாங்க. என்னடா இது கை வச்சு இப்பதான் பார்த்தாங்க, பார்த்த அடுத்த நிமிஷமே இப்படி சொல்றாங்க, நோயை பிரிச்சு சொல்றாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாரு திசைவேலர். அப்பதான் கொஞ்சம் கடினமான வாக்குவாதங்களுக்கு பிறகு இப்ப கபிலரும் திசைவேலரும் கொஞ்சம் இயல்பா பேச ஆரம்பிப்பாங்க அந்த மருத்துவத்தப்பதான். கபிலர் கூட வந்த உதிரன் இருக்கான்ல, கூட வந்திருப்பான்ல, அவன் அங்க ஏற்கனவே இருந்து நீலன் கூட தனியா பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடி. அப்ப இவங்க 2 பேரும் அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல, நீ மதுரையில இருந்து வந்தீல, பாண்டி நாட்டுல சண்டை போட்டு வந்தீலடா நீலா, வரும்போது மதுரை எரிச்சிட்டு வரும்போது அங்க ஒரு கப்பலை வந்து எரிஞ்சிட்டு இருக்க கப்பல இருந்து ஒரு அடிமை கூட்டத்தை காப்பாத்தி கூட்டு வந்தீல்ல, அவ்வளவு கூட்டம் இங்கதான் இருக்கு, அந்த கூட்டத்தை பத்தி எது தகவல் தெரிஞ்சுச்சா, எது பேசுனாங்களா, எது சொன்னாங்களா அப்படின்னு கேட்பான் உதிரன். இல்லப்பா, அவங்க மருத்துவம் தான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும், ஆனா அந்த கூட்டத்துல வந்து ஒரு அடிமை கூட தலைவன் ஒருத்தர் கூட்டு வந்தோம்ல, அவன் அப்ப அதிர்ச்சியில இருந்தாலும் அவனுக்கு அப்ப பேசல, ஆனா இப்போ வரைக்கும் அவன் பேசாம இருக்கிறான், அவன் பேசாதனால மத்தவங்களும் பேச மாட்டாங்க. அதாவது அவங்க கூட்டத்தோட தலைவன் பேசினாதான் இவங்களும் பேசுவாங்களாம், அவங்க கூட்டத்தோட தலைவன் எதுவும் பேசலன்னா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்களாம். ஆனா இவ்வளவு நாள் அடிமையா இருந்தாங்க, அப்படி அடிமையா இருந்து அவ்வளவு பெரிய கூட்டம் கப்பல் அடிமையா இருந்துச்சு, அவங்கள நெருப்புல இருந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தோம், நம்மள்ட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட உறுதி நமக்கு தெரியுது. அப்ப இவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கும், என்ன நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க கூட்டத்தோட தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, பார்ப்போம் அப்படிம்பா நீலன். அப்ப வந்து இந்த நீலன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இன்னும் எப்படியும் உங்க கூட வந்து கபிலர் வந்து நீ கூட்டு வந்திருக்க, கபிலர் இங்க 2 நாள் தங்கியிருப்பாரு, எப்படியும் ஒரு திசைவேலர் கட்டு போட்டுருக்க வரைக்கும், அந்த 2 நாள் வேணா நம்ம வேணா பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நீலனும் உதிரனும் பேசிக்குவாங்க. அதனால என்ன தாராளமா பார்த்துட்டு வரலாமே 2 பேரும் அப்ப இங்கிருந்து கிளம்புவாங்க. கிளம்பி அங்கிருந்து மருத்துவ கூடத்துக்கு வருவாங்க. அந்த மருத்துவ கூடத்துக்கு போனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம உடம்புல இருந்த காயங்கள்லாம் ஆறி அவன் சரியா இருப்பான் அந்த கூட்டத்தோட தலைவன். ஆனா அப்ப அங்க இருந்து தலைமை மருத்துவர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு எல்லாம் சரியாயிட்டான்னு கேட்பாங்க. 2 பேரும் சாமி அந்த மருத்துவரை கும்பிட்டுவாங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா மூத்த தலைமை மருத்துவர் இல்லையா, அவர் கும்பிட்டுக்குவாங்க. கும்பிட்டோன்னே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவங்களுக்கு உடம்புல எந்த நோயும் இல்லை, சரி பண்ணியாச்சு, அவங்க காயங்கள் எல்லாத்தையும் ஆக்கியாச்சு, ஆனாலும் அவங்க கூட்டத்தோட தலைவன் எதுவுமே பேச மாட்டான், என்ன காரணம்னே எங்களுக்கு தெரியல, அவன் பேசாதனால மற்ற வீரர்களும் பேச மாட்டாங்க, என்னன்னா அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்க உடல்நிலையை நம்ம முழுசா குணப்படுத்தி இருக்கிறோம், ஆனாலும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிம்பாரு மருத்துவர். இப்ப இந்த 2 பேரும் அந்த கூட்டத்தோட தலைவனை போய் பார்க்க போவாங்க. பார்க்க போகும்போது முன்ன இருந்ததை விட அவன் ரொம்ப உடம்பு தேறி இருப்பான், பயங்கரமா உடல்நிலை ஆறி இருக்கும், ஆனாலும் அவன் எதுவுமே பேச மாட்டான்.
அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் உதிரன் சொல்லுவான். இந்த குடில் இருக்குல்ல, மருத்துவ குடில். இந்த மருத்துவ குடிலுக்கு பின்னாடி ஒரு அருவி இருக்கு. அந்த அருவிக்கு இடது பக்கமா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, அங்க ஒரு நடுக்கல் இருக்கும். அந்த நடுக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வீரன் இறந்து போயிட்டான் அப்படின்னா, அந்த வீரனோட நடுக்கல் ஒண்ணு இருக்கும். அந்த நடுக்கல் பேர் வந்து கடுவன் நடுக்கல் அப்படின்னு இருக்கும். அந்த வீரனோட பேர் கடுவன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. கடுவனோட கதை இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உனக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. உனக்கு இனிமேல் இந்த மருந்து செட் ஆகாது. உனக்கு பத்தாது. அந்த மருந்து தான் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போவான் உதிரன். அந்த கடுவனோட கதைங்கிறது நம்ம சுருக்கமா சொல்லிடுவோம் என்னங்கிறத. ஏன்னா அப்பதான் ஒருத்தன் என்னடா கதை கடுவனோட கதையை கேட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் பாட்டுக்கு போயிடுவான். போகும்போது இவன் யோசிப்பான். என்னன்னா, ஏடா இவங்க நம்மள்ட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இவங்க ரெண்டுமே எதுவுமே பேசாம வெறும் கடுவனோட கதையை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியமா பார்ப்பான் அந்த கூட்டத்தோட தலைவன். அப்ப இவங்க என்ன அந்த கதையை சொன்னாங்கன்னு மட்டும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அவங்க ஏன் அந்த கதையை தெரிஞ்சுக்க சொன்னாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக ஒரு கோடை காலம். அந்த கோடை காலம்னா எப்படின்னா ரொம்ப பயங்கரமான கோடை காலம். விவசாயம் எதுவும் இல்லாம சமவெளியில இருந்த மக்கள் மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கையில சேமிப்புகள் எல்லாமே தீர்ந்துருச்சு. சாப்பிட எதுவுமே கிடைக்கல. எப்பவுமே சாப்பிட எதுவும் கிடைக்கல அப்படின்னா மக்களுக்கு கடைசி வாய்ப்பா அமையிறது கிழங்குகள் மட்டும்தான். ஏன்னா கிழங்குகள் தான் எல்லா காலத்திலும் விளையக்கூடிய பொருள். சமவெளியில உள்ள மக்கள் எப்பவுமே உண்ண உணவு எதுவுமே இல்லைன்னா கடைசி அவங்க தேடி அலையிறதுங்கிறது கிழங்குகள் தான். அப்படிதான் இப்ப போதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய குடும்பத்தை பட்டினியில இருந்து காப்பாத்துறதுக்காக கிழங்குகள் தேடி வந்திருப்பான். ஏன்னா சாப்பிட எதுவுமே கிடைக்காதுங்கிற பட்சத்துல கிழங்கு தேடி பச்சை மலை ஏறி இருப்பான். ஏறும்போது அவனுக்கு எங்கேயுமே கிழங்குகள் கிடைக்காம இருந்துச்சு. சாதாரண கிழங்கு ரெண்டே ரெண்டு கிழங்கு கிடைச்சிச்சு. அந்த கையில எடுத்துக்கிட்டு பச்சை மலையில மேல ஏறி வந்துருக்கும் போது ஒரு பாறையில ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அந்த இளைஞனை பார்த்து ஏப்பா நீ எங்கேயாவது கிழங்குகள் கிடைக்குமா, என் குடும்பமே ரொம்ப பட்னியா இருக்கு, ரொம்ப பசியில இருக்கு, அதுங்க பசி ஆத்தணும் என் குடும்பத்தையே காப்பாற்றணும், கிழங்குகள் தான் இப்ப தேவைப்படுது அப்படிமா. அந்த பையன் அந்த இளைஞன் என்ன பண்ணுவான், கிழங்குகள் கிடைக்கும், அந்த அருவி பக்கத்துல கிடைக்கும், ஆனா நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல கிழங்குகள் அது சாப்பிடாதீங்க. வழக்கமா சாப்பிட்றவங்களுக்கு ஒத்துக்கும், உடம்பு புதுசா சாப்பிட்றவங்களுக்கு ஒத்துக்காது. முக்கியமா அதுல ஒரு விதை இருக்கும், அது செரிமானமே ஆகாது. நீங்க வேணா அந்த அருவி பக்கம் போங்க, அந்த அருவி பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிழங்கு கிடைக்கும், முக்கியமா சித்திரவள்ளி கிழங்குலாம் கிடைக்கும், பசி ஆற்றக்கூடியும் அப்படின்னு சொல்லுவான் அந்த இளைஞன். சரிப்பா சரிப்பா நான் போறேன். நீ யாருப்பா, நீ பரம்பு நாட்டை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்பான் போதன். ஆமாங்க என் பேர் கடுவன், பரம்பு நாட்டை சேர்ந்தவன் சொல்லுவான். அப்பாடா நீ பரம்பு நாட்டை சேர்ந்தவன் தான் உன்னை நம்பி போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில இருக்க கிழங்குல பாத்துக்கேன், தண்ணி கூடுவையும் கிழங்குலையும் அங்க வச்சுட்டு நான் போய் அந்த கிழங்குல பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். அந்த போதன் அந்த பக்கம் போனதும் இங்க இந்த பக்கம் உட்காந்து இளைஞன் பக்கத்துல ஒரு முயல் சத்தம் கேட்கும். அடடா குடும்பமே பட்டினியில இருக்குன்னு சொன்னாரு அவரு, இந்த முயலை பிடிச்சு கொடுத்தா அவர் குடும்பத்துக்கு பசியாருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த கிழங்குகளையும் தண்ணியையும் அங்கேயே வச்சுட்டு அந்த முயலை பிடிக்க ஓடி போயிடுவான். முயலை பிடிக்க ஓடி போகும்போது அந்த முயல் எங்கிட்டுமே இவன் கையில சிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா முள் புதர் எல்லாத்தையும் கிழிச்சு போய் பார்த்தா இவன் உடம்புலாம் கை கால்லாம் ரத்தம் கொட்டும். சரி ரைட்டு முயல் கிடைக்கல, திரும்ப வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாறைக்கு திரும்ப வருவான். ஆனா அங்க வந்து பார்த்தா கிழங்குகள் இருக்காது. அடடா ஏதோ விலங்கு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு போல இருக்கு. இப்ப போதன் வந்து இந்த கிழங்கு கேட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க போதன் கரெக்டா வந்துருவான். வந்துட்டு எப்பா தம்பி நீ சொன்ன அந்த கிழங்கு இடத்துல சித்திரவள்ளி கிழங்கு அது கிடைச்சிச்சுப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கிழங்கு இந்த ரெண்டு கிழங்கு கொடுப்பான்னு சொல்லி பார்ப்பான், கிழங்குகள் இருக்காது. எங்கப்பா என் கிழங்குகள், நான் குடும்பத்துக்கு கொண்டு போகணுமேப்பான்னு கேட்பான். இல்லைங்க உங்க குடும்பம் ரொம்ப பசியில இருக்குன்னு சொன்னீங்க, அந்த நேரம் பார்த்து ஒரு முயல் சத்தம் கேட்டுச்சு, சரி முயலை பிடிச்சி கொடுத்தா உங்க குடும்பத்துல பசி ஆறும்ல, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு பசி அடங்கும்ல, அதுக்காக போனேன். போன நேரத்துல இங்க ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட்டு போயிடுச்சு போல இருக்குங்க அப்படின்னு கொஞ்சம் பரிதாபமா சொல்லுவான். ஏப்பா நீ சாப்பிட்டுட்டு விலங்கு மேல பழி போடுற பத்தியா, சரி முயல் பிடிக்க போனிய முயல் எங்க அப்படிமா. முயல் ஓடி போச்சுங்கம்மா. அப்ப நீ பொய் சொல்ற, பரம்பு மக்கள் நல்லவங்க நம்பி தானே நான் வந்து பரம்பு நாட்டை சேர்ந்த ஒன்னட்ட பொருளை கொடுத்துட்டு போனேன். இப்ப கொடூரமான பஞ்சம் பரம்பு மக்களையும் மாத்திருச்சு போல மனுஷனையே. சரி பரவாயில்ல போ, சாப்பிட்டுட்ட, என்ன பரம்பு மக்கள் இப்படி செஞ்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான். இவன் சொல்லுவான் ஏங்க பரம்பு மக்கள் அப்படி கிடையாது, நான் அப்படி செய்யலைங்க, உண்மையா நான் சொல்றேன் நம்புங்க அப்படிமா. நம்ப மாட்டான். இவன் என்ன பண்றாமா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்து டக்குன்னு அவன் வயித்தோட இடது பக்கம் கிழிச்சு, இங்க பாருங்க என் வகுத்துக்குள்ள கிழங்கு எது இருக்கா, நான் சொன்னல அந்த கிழங்குக்குள்ள ஒரு விதை இருக்கும், அந்த விதை செரிமானமே ஆகாது, அந்த விதை எது இருக்கா என் வகுத்துல பாருங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் கத்தக்கிட்டு தம்பி 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 ஏவா பண்ற கூட அவன் மயக்கம் போடுற அளவுக்கு போயிடுவான். அப்ப சொல்லுவான் பரம்பு மக்கள் எப்பவுமே இது மாதிரி செய்ய மாட்டாங்க, நீங்க நம்பாதீங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, மன்னிச்சிருப்பா மன்னிச்சிருப்பா தெரியாம உன் பரம்பு குலத்தை சந்தேகப்பட்டுட்டேன் மன்னிச்சிரு, இப்படியே அதுக்கு கத்தி எடுத்து குத்திக்குவே, நான் அப்படியே சந்தேகப்பட்டேன் அப்படிமா. அந்த பையன் சொல்லுவான் கடைசியா, நம்பிக்கை துரோகம் பரம்பு மக்கள் எப்பவுமே பண்ண மாட்டாங்க, நீங்க இப்படி தப்பா நினைக்காதீங்க, நீங்க ஒரு தடவை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்காகவே அடுத்த வேலை செய்யக்கூடிய ஆள் தான் பரம்பு மக்கள், நம்பிக்கை துரோகத்தை என்னைக்குமே நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் செத்து போயிடுவான். இதுதான் அந்த கடுவனோட கதை.
இதுக்காக தான் அந்த கதவன் கதையை அவன் சொல்லியிருப்பான். எதுக்காக சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க யாரு என்ன அப்படின்னு தெரியாம நம்பிக்கை இல்லாம அவங்க அவங்கள பத்தி சொல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை தர்றதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு போயிருப்பான் உதிரன். இப்படி கடுவன் கதையை கேட்டுட்டு போன நீலனும் உதிரனும் அங்கிருந்து போயிருவாங்க. அங்க இருந்து இந்த பையன் உட்காந்துருப்பான் கூட்டத்து தலைவன், அவன் ஏக்கமா உட்காந்துருப்பான். மறுபக்கம் மிகப்பெரிய திட்டத்தை சேரன் பயங்கரமான திட்டத்தை வடிவமைச்சிட்டு இருப்பான். அந்த திட்டம் ஏற்கனவே சொல்றோம்ல, அந்த திட்டம் இப்ப வந்து முழுமை அடைஞ்சிருக்கும். அவன் போட்ட திட்டம் முழுமை அடைஞ்சிருக்கும். அது என்ன மாதிரியான திட்டம், அது என்ன மாதிரியான ஆபத்தை பரம்பு நாட்டுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு எபிசோட்ல முழுசா பார்ப்போம். இன்னைக்கு எபிசோடு இவ்வளவுதான். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. நடுவுல ஒரு சில சத்தம் மட்டும் வந்திருக்கும், இயற்கையான பிரச்சனை, பார்த்துக்குங்க.